ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சம் தான் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2017. ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ் ப்ராஃபிட், ஃப்ரைட் அவுட்வர்ட்ஸ், பேக்கிங் சார்ஜஸ், salesman commission paid, promotional expenses, office telephone expenses, bad debts recovered, interest received, financial charges, repairs and vehicle used in office, depreciation and vehicles used in office, interest paid, rent received, carriage inwards. ஓகேங்களா? ஸோ பீனல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை நம்ம டெபிட்டில் கொண்டு வரணும். கிரெடிட் சைடில் வந்து இன்கம் ரிசீவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டில் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் வந்து நம்ம கிரெடிட் சைடில் 60,000 கொண்டு வருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் அவுட்வர்ட்ஸ். ஸோ ஃப்ரைட் அவுட்வர்ட்ஸ் 15,000 நம்ம டெபிட்டில் கொண்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேக்கிங் சார்ஜஸ் 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெபிட்டில் கொண்டு வருவோம். தென் சேல்ஸ்மேன் கமிஷன் 1,300 நம்ம டெபிட்டில் 1,300 கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ் 10,200 rupees. ஸோ 10,200 நம்ம டெபிட்டில் கொண்டு வரும். இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸில் கவர் ஆகும். ஸோ அதுதான் இங்கே கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலையை நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அண்ட் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் நம்ம டெபிட்டில் கொண்டு வருவோம். தென் பேட் டெப்ஸ் ரெக்கவர்ட் கிரெடிட் சார்ஜஸில் அது கிரெடிட் சைடில் கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரிசிப்டு கிரெடிட் சைடில் கொண்டு வரணும். ஃபினான்ஷியல் சார்ஜஸ் டெபிட்டில் கொண்டு வரணும். ரிப்பேர்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் யூஸ்ட் இன் ஆஃபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்பேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபிட்டில் கொண்டு வரணும். டிப்ரிஷியேஷன்றது லாஸு. ஸோ அதனால் நம்ம டெபிட்டில் கொண்டு வரோம். இன்ட்ரெஸ்ட் பெய்டு 9,000 டெபிட்டில் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்ட் ரிசீவ்டு 7,000. ஸோ ரெண்ட் ரிசீவ்டு கமிஷன் ரிசீவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் சைடில் கொண்டு வரணும். கேரேஜ் இன்வர்ட்ஸ். ஸோ கேரேஜ் இன்வர்ட்ஸ்ன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொண்டு வரணும். அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ கேரேஜ் அவுட்வர்ட்ஸு இல்லை ஃப்ரைட் அவுட்வர்ட் தான் நம்ம பீனல் அக்கௌண்ட்டில் கொண்டு வரணும். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் டோட்டல் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 84,900. ஸோ நமக்கு நெட் லாஸ் வந்திருக்கு. ஸோ நெட் லாஸ் வந்து நம்ம கிரெடிட்டில் கொண்டு வரோம். ஸோ நெட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் 11,800 rupees. ஓகேங்களா?